உன்னுடைய 1000 வருடத்தை கடந்து விட்டாய் அரக்கனே. உன்னுடைய கடுமையான தவம் வெற்றி கண்டு விட்டது. கண்ணை திற அரக்கனே, உன்னுடைய கண்ணை திற. கேள் அரக்கனே, உனக்கு என்ன வரம் வேண்டும்? எனக்கு எல்லாம் வேணும் பிரம்மா. எனக்கு எல்லாம் வேணும். நான் தான் ராவணன். சூரியன் என் கைக்குள்ள இருக்கிறான். இந்த உலகம் என் ஜடையில இருக்கு. குபேரனோட புஷ்பக விமானம் எனக்கு சொந்தம். இந்த உலகத்தோட பஞ்சபூதங்களும் என்ன கண்டா நடுங்கும். இங்க 7 குணங்கள் இருக்கு, நவரசங்கள் இருக்கு. ஆனா எனக்கு 10 தலை இருக்கு. முதல்ல இருக்கிறவன் என்ன கருணாகன்னு சொல்லுவான். இப்ப மௌனமாயிட்டான். அடுத்தவன் விஷ்ணுவோட பக்தன். விஷ்ணுதான் சிறந்தவன் சொல்லுவான். இவன் ஒரு மூடன். மூணாவதா இருக்கிறவன் சாதுரியன். அவனுக்கு மக்களுக்கு எல்லாமே தெரியும்னு புரிஞ்சவன். எனக்கும் எல்லாத்தையும் சொல்லுவான். 4ஆவதா இருக்கிறவன் கெட்டவன், சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். இவனை எனக்கு பிடிக்கும். 5ஆவது நான், முக்கியமான ராவணன். இந்த உலகத்துக்கே கடவுள்னா. 6ஆவதா இருக்கிறவனை பத்தி பேச எதுவும் இல்லை. 7ஆவதா இருக்கிறவன் எல்லாத்தையும் மறந்துடுவான். அவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு தலைவலி கொடுப்பான். 8ஆவதா இருக்கிறவன் உளவாளி. ஒரு மரத்துல எவ்வளவு இலை அசையுதுன்னு சரியா சொல்வான். 9ஆவதா இருக்கிறவன் புரட்சியாளர். என்னை பத்தி நல்லதே நினைக்க மாட்டான். 10ஆவதா இருந்தவன் ஒரு நல்ல ஞானியா இருந்தான். அவனை நான் தவத்துல இருத்தி உறங்க வச்சுட்டேன். இப்ப அவன் ஞானி. ஆனா தேவர்களோட தவம் கழிஞ்சு போயிடுச்சு. என்னைக்கும் முயற்சி செய்வாங்க, கடைசியில தோத்து போவாங்க. குதூகலமாக இருக்கட்டும். ஓடு, எங்க ஓடி போவ? ஒளிச்சுக்கோ. எவ்வளவு நேரம் ஒளிச்சிட்டு இருப்ப? நான் வாயு, நான் நீர், நானே காலன். இனிமே நான் தான் உங்க கடவுளுக்கே கடவுள். இவன் இந்த மாதிரி அகம்பாவமா தெரியறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான் பிரம்மதேவா. பிரபு, 1000 வருடம் தவம் இருந்த பிறகு என்னிடம் உடுக்கை கேட்க மாட்டானே? ஆமா, உங்ககிட்ட கேட்க மாட்டான். ஏன்னா பிரம்மதேவர் தான் இரக்கத்தின் கடவுளா விளங்குறாரே. ராவணனுக்கு மனுஷங்க கிட்ட இருந்து பாதுகாப்பு இல்ல. ஆனா ஒரு வழி இருக்கு. அயோத்தியின் மாமன்னன் தசரதர் பல வருஷங்களா குழந்தை வரத்துக்காக தவம் இருந்துகிட்டு இருக்காரு. நான் போய் அவருக்கு மகனா பிறக்க போறேன். நீங்க எனக்கு உதவி பண்றதுக்காக ஒரு சிறு பிராணியா வேணா வாங்க. இப்போ அந்த 10 தலை கொண்ட அரக்கனை அழிக்கிற வேலையை பார்ப்போம்.
தாய்மார்களே, சகோதரர்களே, இப்படிதான் ராமனோட பேர் சூட்டு விழா நடந்தது. விஷ்ணுவோட அவதாரத்தோட நோக்கமே ஒண்ணுதான், மரணத்தோட கிட்டிப்பு விளையாட்டு. இதில் தேர்ந்தவனாக இலங்கேஸ்வரன் ராவணன் இருப்பான். தடையாக ராமன். பேசாத வாய மூடு. முதல்ல நாக்க அடக்கி பழகிக்க, புரிஞ்சுதா? தகவலின்படி ராமன் விஷ்ணுவின் அவதாரமாம். எதுக்காக காத்துட்டு இருக்கீங்க? அவன் நம்ம கையை விட்டு நழுவி போய் விளையாட்டு காட்டணுமா என்ன? அவனை இல்லாம பண்ணிடுங்க. உடனே அவன் விஷ்ணுவோட அவதாரம். நாம எல்லாரும் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலாம். அவன் விஷ்ணு அவதாரமா மாறுவா. விஷ்ணு அவதாரம். விஷ்ணு. அட மூடனே, விஷ்ணு அவதாரமாக வந்தவன் ராமன். ஒருத்தனுக்கும் இங்க மூளையே கிடையாது. நீ வாய மூடு. சூழ்ச்சிக்காரன் பிரம்மன் எல்லாத்தையும் கொடுத்து சிலதை மறைச்சிட்டான். இந்த அவதாரத்தால் தப்பிக்க முடியாது. ஒரு குழந்தைய கொண்டதுக்காக லங்கேஸ்வரன் போவானா? மக்கள் என்ன சொல்லுவாங்க? 100 யானை சக்தி வச்சிருக்கிறவன் ஒரு குழந்தைய கொண்டுட்டு வந்திருக்கான்னு சொல்ல மாட்டாங்க. முதல்ல அந்த குழந்தை நடக்க ஆரம்பிக்கட்டும். நடப்பா, ஓடுவா, அப்பதானே நம்ம கிட்ட மாட்டுவா. ஆமா, சரியா சொன்ன. நாம காத்துட்டு இருக்கலாம். அந்த அவதாரத்தோட நாம மரண விளையாட்டு விளையாடலாம். மரண விளையாட்டா? மரண விளையாட்டு ஓ, அவதாரம் போயிட்டா எல்லாமே முடிஞ்சிடும். எச்சரிக்கை அறிவிப்ப கொடுத்துட வேண்டியதுதான். யார் என்ன தாக்குனது? பிரமாதம் அண்ணா. இப்போ என்கிட்ட கூட இவங்களை நான் என்ன செய்யறேன்னு பாருங்க. ஒரு அவதாரத்தோட இன்னொருத்தனும் இருக்கானே இலவசமா. இதோ வர. லக்ஷ்மணா, அம்பை இப்படித்தான் பிடிக்க வேண்டும். குருதேவர் இந்த மாதிரி தானே கத்து கொடுத்தாரு. அண்ணா, இது ரொம்ப பெருசா இருக்கு. லக்ஷ்மணா, நீ இன்னும் நிறைய கத்துக்கணும். இதோ இந்த மாதிரி புடி. இப்ப மரணத்தை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிடலாம். இவனை வாய மூட சொல்லுங்க. லக்ஷ்மணா, பின்னாடி போ. அண்ணா, இந்த குதிரை மேல ஏறி சவாரி செய்யலாம். லக்ஷ்மணா, குருதேவர் என்ன கத்து கொடுத்தாரோ அதை பண்ணு. நானும் இதுக்கு தான் பயந்துகிட்ட இருந்தேன். மத்தவங்க நம்மள பார்த்து சிரிப்பாங்க. 5 தலைய தோத்துட்டா புதுசா ஒருத்தனை தேடிக்கலான்னு. சரி, 9வது அவனை அனுப்பி வைக்கலாமா? போதும். அடுத்த முறை அவதாரத்தை அழிக்க வேற யாரும் வரப்போறதில்ல. ராவணனே வரப்போறான்.
நீ என்ன செய்யற? என்னாச்சு? என்ன விடு, என்ன விடு ஐராவதா. பூனையே, பின்னாடி போ. வா பூனையே. பாது என்ன விட்டு ஐராவதா, என்ன விடு. உடனே நாம போய் அயோத்தியாவை தாக்கிடலாம். அவதாரம் அழிச்சிடும், அதோட எல்லாம் முடிச்சிடும். அதெல்லாம் இருக்கட்டும். அயோத்தியாவை தாக்குறதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். நமக்கு தேவர்களை வெல்ற வரம் மட்டும் தான் நமக்கு கிடைச்சிருக்கு, மானிடர்களை இல்ல. இந்த கிழவன் பிரம்மா இருக்கானே, ஒரு மார்க்கமா தான் வரம் கொடுத்திருக்கான். எல்லாரையுமே நாம ஜெயிச்சிடலாம், ஆனா மனுஷங்களை இல்ல. யுத்தத்தை எல்லாம் விட்டு தள்ளுங்க. இவனை நான் நேரடியா கொல்றேன், அதோட எல்லாம் முடிஞ்சிடும். சூழ்நிலை கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அவன் சின்ன பையனா இருக்கான், ராவண மாமிச மலை மாதிரி இருக்கா. தேவையில்லாம உன் தாக்குதல வீணடிக்காத. எனக்கு குழப்பமா இருக்கு. என்னோட 20 கையில நான் பந்து விளையாடுறேன். அவன் நல்லா வளரட்டும், வந்து நல்லா பெரியவனாகட்டும், பாராட்டும் கிடைக்கும், விஷ்ணு அவதாரத்தை கொண்ட பேரும் கிடைக்கும். யாராலையும் தோற்கடிக்க முடியாது. ஜெய் ஸ்ரீராம். ராமனோ அல்லது ஸ்ரீராமனோ? சரி, அது வரைக்கும் நான் சிவனை கொஞ்சம் சந்தோஷப்படுத்த பார்க்கிறேன். இன்னொரு வரம் கேட்கிறேன். அதுக்கப்புறம் இவன் தன்னோட பயணத்தை தொடங்குவான் சொர்க்கலோகத்தை நோக்கி.
எவ்வளவு நாளா கேக்குறேன் எனக்கு மாங்காய் வேணும்னு. கைகேயி, எத்தனை மாங்காய் சாப்பிடுவ? உனக்கு பல்லு கூசவே இல்லையா? அம்மா தள்ளிப்போ. ராம், இது என்ன உனக்கு விளையாட்டு மைதானமா? வீரனுக்கு எல்லாம் மைதானம் தான். இன்னைக்கு வெற்றியோ இல்ல தோல்வியோ அத முடிவு பண்ணிடலாம். யாரு வேகமா ஓடுறாங்க பறக்குறாங்கன்னு பார்க்கலாம். பாத்துக்கிட்டே இரு, பரதன் தான் ஜெயிப்பான். எனக்கு தெரிஞ்சு ராமன் தான் ஜெயிப்பான். இவ்வளவு நம்பிக்கையா? ராமன்னா ராமன் தான். அப்பதான் தலையில எல்லாரும் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுங்க. சாப்பாட பத்தி யோசிக்காத, ஓடு. எல்லாத்தையும் சரியா அடிக்க வைங்க. கலக்கி விடுங்க. அப்படிதான். ஜாக்கிரதை. வீரனே தயாரா? சரிண்ணா. ஏதாவது சந்தேகம் இல்ல? வா. பாத்து. இளவரசரே ஜாக்கிரதை. இளவரசர் ஏன் இப்படி பண்றாரு? ஒண்ணும் புரியலையே. என்ன நடக்குது இங்க? இளவரசரே, இருக்கீங்க? பண்றாங்க. புடிச்சிட்டேன். வா. பரதா குறிவை. ராமண்ணா மறுபடியுமா? இப்பயாவது உன் சகோதரனை ஜெயிக்க விட ராமண்ணா. ராமண்ணா, நான் எதை செஞ்சாலும் என் சின்ன தம்பிகளுக்காக தான் செய்வேன். வாங்க சகோதரர்களா, வாங்க. இன்னைக்கு என் கனவு நனவாக போகுது. அவங்களும் இளைஞர்கள் ஆயிட்டாங்களே, புயல் மாதிரி வேகத்தை காட்டுறாங்க. இப்பதான் அவங்கள கொல்றதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அயோத்தியாவையும் இந்த அவதாரத்தையும் ஒரே அடியா ஃபோன்னு ஊதி தள்ளிடுங்க. என்னது? ஜெய் ஸ்ரீராமா.
இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க. அண்ணா, ஆபத்து இன்னும் முடியல லக்ஷ்மணா. என்னுடைய தனுசு பானத்தை கூட சீக்கிரம். இன்னைக்கு இவன் தப்பிக்கவே கூடாது. அண்ணா, அது என்ன தெரியும்? காலம் பதில் சொல். விட்டா அட ஓடிவிட்டா. ராவணன் ஓடிவிட்டா. ராவணன் ஓடிவிட்டா. மாரீச்சன் மாமா, நீ இப்ப என்னமோ சொல்லிட்டு இருந்திய? மகாராஜா, நாக்கு நழுவிரு, அதனாலதான் உளறி கொட்டிட்டேன். உங்க காலடி மண்ண நெத்தியில பூசிக்கிறேன். உங்களை போற்றி உங்களுடைய புகழையே எப்பவும் பாடுறேன். இப்ப நான் கிளம்புறேன். எங்க கிளம்பிட்டீங்க மாமா? இந்த ராவணனையா கோழன்னு சொன்ன? இப்பவே உன் உடம்புல இருக்கிற தோலை எடுத்து அதுல மத்தளம் செஞ்சு நான் வாசிப்பேன். உங்க பேரை கேட்டாலே இந்த பிரம்மாண்டம் அதிர்ந்து போகுமே. என்ன மேளமா வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? ராம், ஷியாம், நாராயண், பிரம்மா இவங்கெல்லாம் உங்களை பார்த்து அலறாங்களே. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. இதோ இந்த மூணாவதா இருக்கானே, இவன் அடிக்கடி என்னை ஏமாத்தறான். சந்தர்ப்பம் கூட. சொல்லு அரசனே, நீங்க கட்டி போட்டு வச்சிருக்கவன் யார் தெரியுமா? அவன் ஒரு மோசமானவன், ஆபத்தானவன் கூட. இவனை மட்டும் வெளியே விட்டீங்க, இவன் உலகத்தையே முழுங்கிடுவா. தாய்மார்களே, சகோதரர்களே, மரணத்தை இவர்களே வரவழைக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வை பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் மூன்றாவது ஆளு மூலமாக. இவன் என்ன குழப்பறான். அவனை அழிக்கிறது தானே என்னோட லட்சியமே. அதனால இது அப்புறமா பார்த்துக்கலாம். இப்ப நீங்க ஒரு அரக்கனோட விளையாட்டை பார்க்க போறீங்க. அதுவும் மைதானத்துல ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. அவதாரத்தை அழிக்க போறான். வா வா, சீக்கிரம் வா. நேரம் ஆயிடுச்சுல. வா வா, உள்ள நீ வா, வேகமா வா. கெட்ட செய்தி வந்திருக்கு. தாடகா வெளியே வந்துட்டா. தாடகாவை பத்தியா பேசுறீங்க? ஆனா தேவர்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாலே அவளை கட்டி போட்டு வச்சிருந்தாங்களே. தேவர்கள் கட்டி வச்சாங்க பிரம்ம ரிஷி வசிஷ்டரே. ஆனா ராவண முக்தி கொடுத்துட்டான். இப்போ தனக்கு கிடைச்ச வரத்தை வச்சு அவளால எல்லாரையும் ஆட்டி படைக்க முடியும். பெரிய காப்பாத்துங்க. பிரச்சனையா
பௌர்ணமிக்கு முன்னாலேயே நாம் அவளை தடுக்கலன்னா அயோத்திய மட்டும் கிடையாது, மொத்த உலகத்தையே அவ முழுகிடுவா. நான் என்னுடைய சேனையை அனுப்ப தயாரா இருக்கேன் குருதேவா. உன்னோட சேனைய ஒரு பழத்தை சாப்பிடுற மாதிரி அவ சாப்பிட்டுருவா. குருதேவா, நான் வேற என்ன செய்யறது? வழி சொல்லுங்க. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ராமன் தாடுகா கூட அவன் போரிடுவான். ராமன் தனியாகவா? தேவர்களே இந்த அரக்கையை பார்த்தா பயப்படுறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? புரியலையே. ராமனால மட்டும்தான் இந்த அயோத்தியை காப்பாற்ற முடியும். நீங்க மகா ஞானி. நீங்க தயவு செஞ்சு இரக்கம் காட்டுங்க. யார் வேணாலும் அங்க போகட்டும். ராமன் வேண்டாம். ராமனால மட்டும்தான் அயோத்தியை காப்பாற்ற முடியும். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அப்படின்னா அயோத்தியில எனக்கு எந்த வேலையும் இல்லை. நாளையோ இல்லை நாளை மறுநாளோ அயோத்தியே இருக்காது. பிரம்மரிஷி மகாராஜா, இவருதான் பிரம்ம ரிஷி. ராஜ ரிஷியா இருந்திருக்காரு. சப்த ரிஷிகள்ல சக்திசாலியா இருக்கிறவர். ராமன் இவங்களோட போனா தேவர்களுடைய அருளும் ராமனுக்கு கிடைச்சிரும். ராம் பாதுகாப்பா இருப்பான். அப்பா, நான் கொஞ்சம் பேசலாமா? அப்பா, குரு வசிஷ்டர் பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரருடைய பேச்சு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அதுல உண்மை இருக்கு. அயோத்தியாவை காக்கிறது என்னுடைய தர்மம். நீங்க என்ன ஆசீர்வதிங்க, அது போதும். நான் தாடகாவை அழிச்சிட்டு வரேன். பல நாள் ஆய் போயிடுச்சு. சகோதரி மண்டோதரிய பார்க்கவே முடியல. இவனை நான் என்னன்னு சொல்றது? மண்டோதரி என் மனைவி, சூர்பனகை என் தங்கச்சி. என்ன அண்ணா, என்ன கூப்பிட்டீங்களா? இத பாரு, உங்ககிட்ட நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், இப்படி எல்லாத்தையும் உடைச்சிட்டு உள்ள வராதேன்னு. இன்னொன்னுதான் வாங்கி அதே இடத்துல வச்சிட. அருமையா சொன்ன. அவன் மாவீரனா இருந்தாலும் நீ அங்க போயிட்டா போதும், அவன் பரிதாபமாயிருவான். மூடு, அதையெல்லாம் அவன் பார்த்துப்பான். ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியாச்சா? இன்னைக்கு ராத்திரி நாம இங்கேயே தங்கிடலாம். சரி பிரம்ம ரிஷி. தாடகா வனத்தை பாருங்க, இதோ பக்கத்துல தான் இருக்கு. என்ன மாரிச்சன் மாமா, நாம ஏன் அங்க போகல? ஜெயிச்சிட்டோம்னா வாழ்க்கையை அனுபவிக்கலாமே. ஒருவேளை தோத்துட்டீங்கன்னா எனக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். நான் ஏற்கனவே வேலைக்காரன் தானே, நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். ராவணன் ஜெயிக்கட்டும், ராவணன் கண்டிப்பா ஜெயிச்சிருவான். ஏய் குரங்கு, என்கிட்ட விளையாடாத, என்கிட்ட மோதாத. என்ன இது, இத்தனை குரங்குங்க வந்துருச்சு? ஐயோ, ஆபத்து தலையிலே அடிக்குதுங்களே. ஐயோ ஐயோ, இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏமாந்து போனியா? நான் இருந்திருந்தா ஒருவேளை நடந்து இருக்காது. நாம நாளைக்கு வரைக்கும் காத்துட்டு இருக்கலாம்.
ஜாக்கிரதையா வாங்க. இதுதான் தாடகா வனம். நிகழ்ச்சிகள் நடக்கட்டும். இலங்கை மாமன்னரே, என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்ன ராவணா யாகணும் நினைக்கிறியா? மரணத்தோட விளையாட்டு ஆரம்பமாக போகுது. எல்லாரும் கண்டுகளிங்க. நீ என்ன சொல்ற பரீச்? மாரேஜ், சரித்திரத்தை புரட்டி பார்த்தால் தாடகா 400 முறை விளையாடி இருக்கிறாள். ஆனால் ஒரு முறை கூட தோக்கவில்லை. ஒரே ஒரு முறை மழையோட காரணமா விளையாட்டு ரத்தாகி நின்னு போச்சு. ஆம், இன்று அவதாரத்தை எந்த ஒரு மழையும் வந்து காப்பாத்தாது. என்னை பொறுத்தவரை இன்னும் சற்று நிமிடத்தில் முடிந்துவிடும் மாரிச்சா. இந்த ராவணனை யார் எதிர்கொள்றாங்களோ அவன் அழிச்சிடுவான். இங்க எல்லாரும் உங்க புகழத்தான் பாடிட்டு இருக்காங்க. யாரு முதல்ல இறக்குறாங்கன்னு பார்க்கலாம். விளையாட்டு ஆரம்பமாகட்டும். அது என்ன? சத்தம் போடாத. தாடகாவோட ஆத்மாவும் இதுவும் ஒன்னு சேர்ந்துருச்சு. தாடகா தான் தாடகா வனமே. ராமா, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க. இதுக்கு உடல் கிடையாது. இத கொன்னாதான் இதால முக்தி அடைய முடியும். சபாஷ் இளவரசனே, உன் வேலையை சிறப்பா செஞ்சு முடிச்சிரு. தாடகாவை வதம் பண்ணிடு.
ராமா, அவளோட மரணம் தான் அவளோட மோட்சம். அதுவே முக்தி. தாக்கு. தர்மத்தை காக்கிறது பாவம் ஆகாது ராமா. ஆனா குருதேவா, பெண்ணை கொல்றது பாவம் தானே. இந்திரன் தர்மத்தை காக்கிறதுக்கு விரோஷனாவோட தங்கைய வதம் செஞ்சான். விஷ்ணு பகவானே இந்திரனை தாக்குனதுக்காக பிரிகுவோட மனைவியை வதம் செஞ்சாரு. பாவத்தை அழிச்சாதான் உன்னால தர்மத்தை காப்பாற்ற முடியும். ओम भूर्भुवस्वः ओम तत्सवितुर्वरेण्यं तत्सवितुर्वरेण्यो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। என்னைய தாக்குவாங்க. எல்லாருக்கும் முன்னாடியும் உன்னை யாரு பந்தா பண்ண சொன்னது? எல்லாருக்கும் தெரியப்பட்ட நீ தானே சொன்ன. உன்னை எல்லாம் நல்லா யோசிச்சு பழி வாங்க போற. ஆமா தாய்மார்களே, சகோதரர்களே, மீண்டும் பழி வாங்க சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. காரணம் விஸ்வாமித்ரர் 2 பேரையும் கூட்டிக்கிட்டு மித்திலாவுக்கு புறப்பட்டு இருக்காரு. மித்திலா இன்னைக்கும் நீங்க இந்த சண்டையெல்லாம் போடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் எதையும் வீசல. இதுதான் கலை. கலையோ பயிற்சியோ, நீ என்ன மறந்துட்டியா? இன்னைக்கு உனக்கு கல்யாணம். ஓ, இன்னைக்குதானா? எனக்கு கல்யாணம் எல்லாம் நடக்காது. எப்பவும் போல பெரிய பெரிய மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு வீரர்கள்லாம் வருவாங்க. மீசையதான் முறுக்குவாங்க. ஆனா தோத்து போயிட்டு ஓடுவாங்க. வேற என்ன பண்ணணும் உனக்கு? மகாதேவனை போலதானே நீ கேக்குற? இந்த சீதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த மகாதேவரை மாதிரி பலசாலியா இருக்கணும். இங்க கேட்டியா சீதா? பிரம்ம ரிஷி விஸ்வாமித்ரர் கூட ராமச்சந்திரனும் லக்ஷ்மணனும் இங்க வந்திருக்கிறாங்களாம். ராமனா? வா சீதா, சீக்கிரம் வா. அந்த ராமனும் லக்ஷ்மணனும் தாடகாவையே கொண்டவங்களாம். தாடகாவையா? அவங்க பாக்குறதுக்கு எப்படிதான் இருப்பாங்க?
இது என்ன? 3 மாசத்துக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்த, அதுக்குள்ள வீட்டு நிலைமை இப்படியா? ஈர துணியை எடுத்து படுக்கிற இடத்துல போட்டிருக்காங்க. மனச விட்டு பேசினாதான் எல்லாமே சரியாகுமா? அதனால பேசுங்க. இது என்ன? கல்யாண மோதிரத்தை திரும்பி கழட்டிட்டீங்களா? ஏன் இங்க வச்சிருக்கீங்க? இன்னைக்கு நான் வெளியே போய் சாப்பிட போறேன். எப்ப திரும்பி வருவீங்க? நீ இருக்க சொன்னா நான் இங்கேயே இருக்கிறேன் ராணி. வாய மூடு, இவ நமக்கு அம்மா. இவங்கள பார்த்தாலே பிடிக்கல எனக்கு. அது இருக்கட்டும், இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ சொல்லு. 8வது தலை. இல்ல, முக்கியமான செய்தி எதுவும் இல்ல. என்னன்னா மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க ராவணன் தோத்து போயிட்டானா, அதனால அவனோட முகத்தை காட்டாம மறைஞ்சு வாழ்றான்னு மத்தவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். முட்டாளுகளுக்கு எதுவுமே தெரியறதில்ல. இந்த உலகம் என்னைக்கு தான் திருந்த போகுதோ தெரியல. மித்திலா, அப்புறம் சீதா. மறுபடியும் இந்த பொண்ணு எங்க போயிட்டா? தாமதமாக்கிட்டாளே. எவ்வளவு நேரம்? சீக்கிரம் வந்து உக்காரு. வந்திருக்கிற எல்லா மாமன்னர்களும் அவங்க இருக்கையில உக்காருங்க. சுயம்பரம் நடக்க வேண்டிய நேரம் இப்ப ரொம்ப பக்கத்துல வந்துடுச்சு. வில்ல மேல கொண்டு வாங்க. சுயம்பரத்தை ஆரம்பிக்கலாம். மகாராஜா, தூக்கி போட்டது. இத்தனை பேர் வந்திருக்காங்களா? அதுவும் ஒரு போட்டிக்கா? அவதார புருஷன் எங்க? அங்க இருக்கான் பாரு, ஒரு கிழவனோட. அதெல்லாம் சரி, இவ யாரு? சீதா. சீதா, சுயம்பரத்தை விட்டுடு. நான் ராவணன் இங்க வந்துட்டேன். ராவணா, தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணாத. இங்கிருந்து போயிடு. என்ன தடுக்க யார் இருக்காங்க? இந்த ராமனா, அவனை நசுக்கிடுவேன் எந்த நேரத்திலையும். நீயும் பல தடவை முயற்சி பண்ணி பார்த்துட்ட. ஆனா இப்பவும் ராமன் உன் முன்னாடி உயிரோட தான் இருக்காரு. ராமா. உத்தரவு குருதேவா. அதோ அந்த வில்ல நீ எடு. ஆசீர்வதிங்க குருதேவா.
பலமான கைக்கு போறதை விட அதை உடைக்கிறதா சரி ராவணா. இந்த ராமனா கொஞ்சம் பொறுமையா இரு. ஏற்கனவே மானம் போயிடுச்சு. இத பாரு, ராமன் சுயவரத்தை ஜெயிச்சிட்டான், ராவணா அவமானப்பட்டுட்டான். இவங்கள விரோதமா பார்க்காதன்னு தான் சொல்றேன். யாரையும் இங்க பகைச்சிக்காத. ஆமா, இதுதான் உனக்கு நல்லது. இங்க இருந்து உடனே போயிரு. இன்னும் இங்க எதுவுமே முடியல. நான் திரும்ப வருவேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். புறப்படு. கொஞ்சம் இரு. சகோதரர்களே, இன்று மீண்டும் இலங்கை வீதியில் மாவீரன் ராவணின் சிலையை எரித்திருக்கிறார்கள். ஆனால் எல்லோரும் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறாங்க. அது என்னன்னா, இந்த ராவணன் ராமையும் சீதா பார்த்து பயந்துட்டானான்னு. ஒன்னு பண்ணுவோம், ராமனை தனிமைப்படுத்துங்க. தனியா இருந்தா யாரால காப்பாற்ற முடியும்? சரியா சொன்ன. ராமனை தனிமைப்படுத்தி ஆகணும். ராமனும் இருக்க மாட்டான், ராமாயணமும் இருக்காது. நாலு இளவரசருக்கு திருமணமா? மந்திரா, உனக்கு வேலை வந்துடுச்சு. 10 நாளா கொண்டாட்டம் நடந்திருக்கு. இந்த 10 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. இலங்கைக்கு திரும்ப போலாம். நம்மளோட சந்தோஷமான நாட்கள்லாம் போயிடுச்சு. வெறும் சோகம் மட்டும் தான் இருக்கு. வாய மூடுனா உனக்கு நல்லது. மந்தரா, கொஞ்சம் இங்க வரியா? தோ வரேன் மகாராணி. எனக்காக நல்ல நகைகளையும் துணிகளையும் எடுத்து வை. நீ போய் முதல்ல அதை செய். ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகுது. அங்க எல்லாரை விட நான் தான் அழகா இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி ராணி. அவளை கடி. ஏய் மந்திரா, என்ன ஆடிக்கிட்டே இருக்க? ராமனுக்கு ராஜாபிஷேகமா? ஆமா, எனக்கு புது ஆடை தான் வேணும். இல்ல, இது சரியில்லை மகாராணி. அது சரியில்லைன்னா வேற எதையாவது எடுத்து கொடு. இல்ல, பரதன் தான் தசரத மன்னருக்கு அப்புறமா இந்த நாட்டை ஆளணும். ராம இருக்க கூடாது. மந்திரா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. ராமன் தானே பெரியவன், அதோட அவன் புத்திசாலி கூட. அதோட எனக்கு அவனை ரொம்பவே பிடிக்கும். ஆனா பரதன் தானே உன்னோட மகன். ஞாபகப்படுத்தி பாரு, தசரதன் உனக்கு கொடுத்த வாக்கு என்ன? 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப கொடுத்த வாக்கு ஞாபகத்துல வரும். ஞாபகம் இருக்கா மகாராணி?
அன்னைக்கு தசரதர் என்ன சொன்னாரு? எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. நான் நினைச்சது நடந்துருச்சு. இப்ப என் வேலை சுலபமா முடிஞ்சிடும். சீதா, சொல்லுங்க ராமா. ஏமாத்துற? யாரு ஜெயிச்சாங்க? நான் தான் ஜெயிச்சேன். என்னது, நீங்க தானே கண்ணை சிமிட்டினீங்க. நீங்க தோத்துட்டீங்க, நான் ஜெயிச்சிட்டேன். நீயும் ஜெயிச்ச, நானும் ஜெயிச்சேன். நீங்க எப்படி? நீங்க என்ன ஜெயிச்சீங்க? உன்ன. யாரு? கைகேயி, கொஞ்சம் இரக்கம் காட்டு. இது ரொம்ப பெரிய பாவம். பாவமா? நீங்க கொடுத்த வாக்க நிறைவேற்றாம விட்டீங்கன்னா அதுதான் பாவம். அதுலயும் பெரிய பாவம். அப்பா, என்ன கூப்பிட்டீங்களா? ஆமாம் ராமா, உன்னோட அப்பா உன்கிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிறாரு. அழுறீங்களா? சரி, இருக்கட்டும், நானே சொல்றேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பாவோட உயிரை ஒரு போர்ல நான் காப்பாத்தினேன். அதுக்கு பதிலா அவர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு. நான் என் வாழ்க்கையில அவர்கிட்ட எப்ப வேணா வரம் கேட்கலான்னு. அதுவும் 2 தடவை. சரி கைகேயி அம்மா, இன்னைக்கு அவர் அந்த வாக்க நிறைவேற்றியே ஆகணும். நல்லது அம்மா. முதல் வரம், என்னோட மகன் பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணணும், உனக்கு இல்ல. சந்தோஷமா? ஆமாம்மா, பரதன் திறமசாலி, பலசாலியும் கூட. நல்ல அரசனா இருப்பான். எனக்கு சந்தோஷம்தான். 2வது வரம் என்னன்னா, நீ 14 வருஷம் காட்டுலயே வாழணும். என்ன சிரிப்பு அதுக்குள்ள நின்னுடுச்சு? முகத்துல சிரிப்ப காணோம். இல்ல கைகேயி அம்மா, இதுவும் என்னோட பாக்கியம் தான். அவதார புருஷனோட புத்தி பேதலிச்சு போச்சு. இப்ப இந்த நிமிஷமே, இந்த நிலைமையில நீ போகும்போது எதையுமே உன்னோட எடுத்துட்டு போக கூடாது. 14 வருஷம் கழிச்சு திரும்புற வரைக்கும் இந்த பக்கம் திரும்பி பார்க்க கூட கூடாது. சரி அம்மா. போதும் கைகேயி, போதும். பரதனே அரசாளட்டும். ஆனா ஏன் ராமன் இப்படி தண்டிக்கிற? ராமன் இங்கே இருந்துட்டா அயோத்தியா மக்கள் வேற யாரையும் இளவரசனா ஏத்துக்க மாட்டாங்க. என்ன மன்னிச்சிடு மகனே, என்னை மன்னித்து விடு. தர்மத்தை நிலைநாட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய வாக்கு, அதோட அம்மாவின் ஆசை, அதான் என்னுடைய தர்மம். புறப்படு, உன் அப்பாவோட வாக்கு காப்பாத்து. 14 வருஷம். கைகேயி அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அம்மா. உனக்கு என்னோட ஆசீர்வாதம் வேணுமா? அம்மா யாரா இருந்தாலும் அம்மா அம்மாதான். யுக யுகமாய் வாழ்ந்திடுவார் நம் ராமன் எந்நாளுமே. ஜெய் ஜெய் ராம், 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 ஜெய் ஜெய் ராம். உணவெல்லாம் ஒன்றாக நம்மோடு கலந்திடுவார். உணவெல்லாம் ஒன்றாக நம்மோடு கலந்திடுவார். ஜெய் ஜெய் ராம், ஜெய் ஜெய் ராம், ஜெய் ஜெய் ராம், ஜெய் ஜெய் ராம். தாயவளும் பேரடைந்தால் ராமரை தான் பெற்றதிலே. தாயவளும் பேரடைந்தால் ராமரை தான் பெற்றதிலே. தந்தைதனின் கனவுகள்
சீதா ஒரு மகனுடைய கடமையை நிறைவேற்ற நானும் தான் என்னோட கடமையை செய்யணும். சீதா, லக்ஷ்மணா, வா. லக்ஷ்மணா வா. அற்புதம்! ஒரே கல்லுல 3 பறவைகள். இப்பவே நான் அவதார புருஷனை அழிக்க போறேன். தாய்மார்களே, சகோதரர்களே, அயோத்தியை விட்டு இந்த பரிதாபம் கிளம்பியாச்சு. வனத்தை விட்டு புறப்பட்டாச்சு. என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது. ஒரு வழியா சித்திரக்கூட்டுக்கு வந்துட்டாங்க. நான் எதிர்பார்த்தது இதுதான். இந்த சித்திரக்கூட்லயே இவங்களுக்கு தண்டனையை கொடுக்கணும். என் வீரர்கள் இதோ புறப்பட போறாங்க. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. வெற்றி உங்களுக்கு தான். போங்க. இந்த பயங்கரமான வீரர்கள் அந்த இந்திர தேவனையே கதி கலங்க வச்சவங்க. அதோட மேகநாதனை இந்திரஜித் ஆக்கி காட்டினவங்க. தொடர்ந்து 13 வருஷம் இந்த போர் நடந்துச்சு. அதுல நாங்க ராமனை இல்ல ராமன் எங்களை பந்தாடுனா, ஆட்டம் காட்டுனா, நடுநடுங்க வச்சு ஓட விட்டான். தாய்மார்களே, சகோதரர்களே, ராமனை அழிக்க ராவணன் அனுப்பிய அந்த 14,000 வீரர்கள் இறந்த பிறகு ராவணன் முகத்தில் சோகம் தாண்டவமாடியது. எல்லோரும் கேட்கும் கேள்வி ஒன்றுதான்: ஏன் ராமனை வெறுக்கணும்? ராமனை வெறுக்கிறதால ஏன் இலங்கைய பாழாக்கணும்? ஏன் ஏன் ஏன்? சந்தோஷத்துல எல்லாரும் இருப்பாங்க, யாரும் துக்கமா இருக்க மாட்டாங்க என்றாமா. இலங்கையும் கையை விட்டு நழுவி போனது. இதுக்கு மேல நீ என்ன ஆட்டம் காட்ட போற? ஆட்டம் காட்டுறதுங்கிறது எனக்கு சாதாரண வேலை. இலங்கை எனக்கு சொந்தம். ராமனோட லங்கையில இருக்கிறவங்க காரணம் சொல்வேன். உடனே சூர்பனகைய வர சொல்லு. அண்ணா வந்துட்டேன். என்னம்மா நீ? உனக்கு ராமனை ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாண்ணா, அவன் வீராதி வீரன், பலசாலி, ரொம்ப நல்லவன். என் மனசுலயே குடிக்கொண்டிருக்கான். அது மட்டும் இல்ல. போதும் போதும் போதும், நானும் அதத்தான் சொல்றேன். ராமன மாதிரி ஒரு மாவீரனுக்கு தேவை உன்ன மாதிரி ஒரு அழகில்லாத பயமுடு. நீ பலசாலியா இருக்க, கள்ளங்கபட இல்லாத மனசு, அதோட நல்ல அழகி. மனுஷங்களும் அசுரர்களும் ஒண்ணு சேர்ந்தாத்தான் இந்த உலகத்துல அழிவு வருமா? சமமாக வாழ முடியும். என்னம்மா, புரிஞ்சுதா? நீ அமைதி பேச்சுவார்த்தைய நடத்து. ராமன் மனச வெல்ல முயற்சி பண்ணு. கண்டிப்பா இதெல்லாம் நடக்குமா அண்ணா? நீ கொஞ்சம் உருமாறினா இதெல்லாம் நடக்கும். கண்டிப்பா என்ன மாத்திக்கிறேன். அன்புதானே எல்லாரையும் மாத்தும். ராமனுக்காக நானே மாறிடுவேன். மாமிசம் சாப்பிடுறதையும் நிறுத்திடுவேன். இப்ப எப்படி தெரியுறேன்? இது நல்லதுதான். ஆனா வேற ஏதாவது வேண்டாம். ஐயோ வேண்டாம். சரி, இது நான் வேணா உனக்கு உதவட்டுமா? இப்படி இருக்கணும். இதுதான் அழகு. ராம உன்னை பார்த்ததும் மயங்கி போயிடுவா. என் கண்ணே பட்டுடும். பிரமாதம் குரு, பிரமாதம். அழகா மாத்திட்டீங்க. புயல் வர மாதிரி இருக்கு. நீதான் ஸ்ரீராமரின் மனைவியா? ஓ, ராமனுக்கு நீ பொருத்தமானவளாவே என் கண்ணுக்கு தெரியலையே. அதெல்லாம் இருக்கட்டும், நீ யாருன்னு முதல்ல சொல்லு, அப்புறம் நான் சொல்றேன். என்ன பத்தி சொன்னா நீ பயந்துருவ. ராவணனோட தங்கை சூர்பனகை நான். ஓ, இதுக்கு முன்னாடி 14,000 பேரை நான் கொண்டு இருக்கேன். நீதான் 14,001. சொல்ல போனா இப்ப நீதான் என்ன ஆரம்பிக்கணும்.
உன்னுடைய மரணம். அதுக்கப்புறமா ராமனோட மனசுல நான் வந்துருவேன். ஆஹா, உன்னோட அழகான முகம் ஒண்ணும் வீணாகலையே. உன்னோட கால் மட்டும் இல்ல, நீ நெருப்புல போடுற. அடடா, நீங்களா? லக்ஷ்மணனா? போர் செய்யறதுல ரொம்ப பெரிய வீரன்னு கேள்விப்பட்டேன். அதோட நீங்க தான் என்னோட ராமனா? அரக்கியே, நான் சொல்ற விஷயத்தை கவனமா கேளு. உன்னோட வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவுல இப்ப இந்த வாழ் மட்டும்தான் இருக்கு. இப்பவே இந்த நொடியே இங்கிருந்து போ, இல்லனா யமதர்மனே உன்னோட அழிவை பார்த்து பயப்படுவார். நீ எனக்கு சொந்தம் இல்லனா உன்னை யாருக்கும் சொந்தமா இருக்க விட மாட்டேன். ஏன் எப்படி செஞ்ச ராமா? என்னோட மூக்கு. இங்கிருந்து போ அரக்கி, எங்களுடைய பொறுமையை சோதிக்காத. என்னால நடக்க போறத பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சியா? என்னோட அவமானம் உங்க எல்லாரையும் அழிக்கும். உங்க எல்லாரையும் சாம்பலாக்கிடுற. எனக்கு என்ன ஆனாலும் சரி, சொர்க்கம் இல்லாமல் நரகமே கூட கிடைக்கட்டும். சூரியன் மறையட்டும், சந்திரன் நல்லா எரியட்டும், ராமனும் லட்சுமணனும் உயிரோடவே இருக்க கூடாது. கண்டிப்பா இவங்களை நான் ஒரு வழி பண்றேன். இந்த மாதிரி பேசிட்டே இருக்காதண்ணா. உன்னோட உச்சக்கட்ட கோபத்தை காட்டு. அவங்களோட தலை எனக்கு வேணும். வேண்டாம் தங்கச்சி, இது நல்லதில்ல. ஆமா தங்கச்சி, கோபம் நம்மளைத்தான் அழிக்கும். இன்னையோட முதல் பாகம் முடிஞ்சிடுச்சு. ஒரு அற்புதமான செய்தி வெளியே வரட்டும். இந்த இலங்கை நகரம் எனக்கு சொந்தமாயிடுச்சுன்னு. பயப்படாதே சூர்பனகை. இலங்கையோட மானம் இப்படி காத்தல பறக்குது. இலங்கைக்கு தேவை ராவணன். ராமனுக்கு சூர்பனகை மேல கோபம் இருக்க கூடாது. இந்த போர் இலங்கையோட ஆத்மாவை போல. விழிச்சிடுங்க இலங்கையோட வீரர்களே, விழிச்சிடுங்க. ஏதோ கேட்கணும்னு நினைச்சு பரிசோட இவ அங்க போனா. அமைதிய விரும்பித்தான் போனா. பிசாசா இப்ப திரும்பி வந்திருக்கா. ஆயுதம் இல்லாத ஒரு அரக்கி மாதிரி. அப்பாவி, குழந்தை மனசு, நல்ல குணம். அப்படிப்பட்டவளுக்கு ராமன் கொடுத்த பரிசு இது. எந்த அரக்கர்களும் மனுஷங்களோட நட்பா இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. இதுதான் சரியான நேரம். நாம அரக்கர்கள் ஒற்றுமைய காட்டணும். அவதார புருஷனை அழிச்சே ஆகணும். அதுக்காக நாம யுத்தத்தை உடனே தொடங்கி ஆகணும். வேண்டாம் ராவணா, வேண்டாம். ராமன் வேண்டாம். என்னோட பேச்சுக்கு மரியாதை வேண்டாம். இந்த பக்கம் வந்துடாத. அவன் கவனத்தை திசை திருப்பு. நாங்க பின்னாடியே வரோம். உங்க தயவுல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது உண்மைதான். ஆனா அங்க போனா உயிரோட வருவனாங்கிறது சந்தேகம்தான். மாமா, நீ ஒரு அரக்கன். கோழ மாதிரி வாழாத. வேண்டாம்ப்பா, வேண்டாம். இந்த விளையாட்டே வேண்டாம். நீ ஒரு பெரிய வீரன் தானே, நீ போக வேண்டியது தானே. ஓ முகத்திலையும் பயம் தெரியுது. அத பார்த்தது எனக்கு இன்னும் பயமா இருக்கு. பயப்படுறாங்கன்னு நான் உனக்கு காட்டுறேன். மறுபடியும் அதே நாடகம் தானா? சூர்பனைக்காக நான் பலிகடா ஆகணுமா? என்ன பேச்சு பேசுறான்? நான் பயப்படுறேனா? இல்லவே இல்ல. இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க ராமா? நாங்க சூரிய வம்சத்தை சேர்ந்தவங்க. யுத்த கலையையும் கத்துப்போம், அதோட இப்படி இனிமையான விஷயங்களையும் கத்துப்போம். ஆஹா,
12 வருஷமா இந்த சீதா கிட்ட என்ன கத்துக்கிட்டீங்க? கொஞ்சம் இனிப்பான பேச்சு, கொஞ்சம் மயக்கிறது, அப்புறம் கொஞ்சமா உணர்றது. அப்படியா? அப்படின்னா இன்னைக்கே ஒரு முக்கியமான நாள் மாதிரி தெரியுது. காரணம் நீ என்னோட இருக்க. எப்பவும் உங்க கூட தானே இருக்க. அதுவா? ஓ ஓ, நான் சுத்தமா மறந்துட்டேன் சீதா. இன்னைக்கு நமக்கு திருமண நாள். என்னோட அன்பு கணவரே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சீதா, நீ எனக்கு கிடைச்ச வரம். இதை எப்படி சொல்றதுனே தெரியல. நீ இல்லாம இந்த வனத்துல வாடுறது ரொம்ப கஷ்டம். எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நீ இங்க வந்து. ராமா, என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே நீங்க தான். சீதா, உனக்கு கொடுக்க என்கிட்ட பரிசு கூட இல்ல. ஆனா எனக்கு வேணுமே. என்ன? அதோ அந்த மான் இப்பவே வேணும். லக்ஷ்மணா, நோ வரணும். லக்ஷ்மணா, சீதாவை கவனமா பாத்துக்கோ. சரியண்ணா. லக்ஷ்மணா, ஓடு ஓடு, நிக்காத, ஓடு. நின்னுட்டா நமக்கு தான் ஆபத்து. லக்ஷ்மணா, இங்க பாரு. லக்ஷ்மணா, சீக்கிரம் வா. எனக்கு உன்னோட உதவி வேணும். லக்ஷ்மணா, உங்க அண்ணன் குரல் கேட்கலையா? ஆமா அண்ணே, ஆனா அண்ணன் தானே சொன்னாரு. லக்ஷ்மணா, நீ உடனே போ. உன்னதான் அவர் கூப்பிடுறாரு. நீங்க உடனே போங்க. உங்களதான் அவர் கூப்பிடுறாரு. இந்த கோட்டை தாண்டி நீங்க வராதீங்க அண்ணி. நான் கிளம்புறேன். ஓடு ஓடு, அவனை இன்னும் ரொம்ப தூரத்துக்கு கூட்டிட்டு சரி, முயற்சி பண்றேன். லக்ஷ்மணா, நிக்காத, ஓடு, வேகமா ஓடு. ஓடி ஓடி நாக்கு தள்ளுது. நீ என்ன சாகடிக்காம விட மாட்டேன்னு நினைக்கிற. அம்மா. வணக்கம் முனிவரே. திடீர்னு நான் பயந்துட்டேன். எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? அதோ தரேன். நீங்க உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். முனிவரே, முனிவரே. சீதா, என்னை தெரியலையா? நீயா? ராமனோட மரியாதைக்கு ஒரு களங்கம். என்ன, உன்னோட மீசையிலே மண் ஒட்டிருச்சா? அதோட நான் யார் தெரியுமா? ராஜகுமாரி சீதா. உங்க எல்லாரோட தலையும் வெட்டி வீசுறோம். உடனே மாயாவி சக்தியை பயன்படுத்து.
இதுக்கு மேல ஓட முடியாது. அரக்கனா? புஷ்பக விமானமே புறப்படு. யாருக்காவது இலங்கைக்கான வழி தெரியுமா? ராவணனின் நாடு அது. அரக்க சேனைகள் அங்கே இருக்கும். நீங்களும் உடனடியாக சேனைகளை உருவாக்குங்கள். இங்க எப்படி ஆளுங்களை திரட்டுறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட வாக்க நான் நிறைவேற்றிட்டேன். யுத்தத்துல முதல்ல ஒருத்திய கைதிய பிடிச்சிட்டு வந்துட்டேன். என் எதிரியோட தர்ம பத்தினி சீதா. ஓஹோ, பெரிய அதிர்ஷ்டசாலிதான் நீ. இவ்வளவு ஒரு அழகான கைதியா? நீ என்ன வளர்ற? இவன் என் எதிரியோட மனைவி. என்னோட எதிரினா இந்த இலங்கைக்கு எதிரி மாதிரி. சத்ருவ உருவாக்கணும்னா உங்ககிட்ட தான் கேட்கணும். எவ்வளவு அம்சமா அழகா இருக்கா இவ. மண்டோதரி, எதையாவது வளராத. இதனால தான் நான் உன்கிட்ட பேசுறதே இல்ல. நீ சின்ன விஷயத்தை பெருசாக்கிட்டு இருக்க. ஒரு தடவை என்ன வெளியில விட்டு பாரு. கோபப்படக்கூடாது இளவரசி. இவங்க ஒரு ராஜகுமாரி. நீங்க உங்களுக்கு மரியாதை கொடுத்து பணிவிட செய்யணும். இது என்ன பொது வழின்னு நினைச்சீங்களா? நேரா நீங்க பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கீங்க. ஏய் குரங்க, யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? மொத விஷயம், நான் குரங்கு இல்ல, நான் ஒரு வானரம். ரெண்டாவது விஷயம், நீங்க ரெண்டு பேரும் தான் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ எங்க பாருங்க, நாங்க சுக்ரீவரை சந்திக்க வந்திருக்கோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எங்களுக்கு உதவ முடியுமா? மரியாதைனா என்னன்னு கொஞ்சம் நீ இவர்கிட்ட கத்துக்கோ. தாராளமா நீங்க போலாம். ஆனா அவன் இல்ல. அண்ணா, நீங்க உத்தரவை கொடுங்க. இவனோட நாக்கை இப்பவே அறுத்து எரிஞ்சிடுறேன். என்ன இது? சரி, இந்த குரங்கை இங்க இருந்து அனுப்பிட்டு நீ போ. ஆனா ஒரே ஒரு அம்பு. வேண்டாம் லட்சுமணா. நட்பை வளர்க்க வேண்டிய இடத்துல விரோதத்தை வளர்க்க கூடாது. கொஞ்சம் என்னோட பேச்ச கேளு. இதுக்கு முன்னாடியும் சீதாவை
லக்ஷ்மணா, ஹனுமான், நிறுத்துங்க. உங்களுக்கு என்ன தெரியுமா? ஆமா ஹனுமான், நான் தான் ராமன். ராமனா? ராமா, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு உங்களை தெரியல. எந்திரி. கிஷ்கிந்தாவுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். குஷால், முகுந்த், வணங்குங்கள். ராமர் அவர்களே, என்னோட வானர சேனை உங்களுக்காகத்தான். ஆனா நீங்களே இப்ப பாக்குறீங்க, எங்களோட ராஜ்யமும் இப்ப எங்க கையில இல்ல. வாலிக்கு அற்புதமான வரம் கிடைச்சிருக்கு. அடுத்தவங்களோட பாதி சக்திய அவன் புடுங்கிடுவான். அப்புறம் அவன் எப்படி தோத்து போவான்? ஸ்ரீராமரே, நீங்களோ ஒரு பெரிய வீரன். நீங்களே இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. பயந்தாங்கோலியே, இதோ நான் இங்க வந்திருக்கேன். மகாராஜா சுக்ரீவர் இங்க வந்திருக்கிறார். வாலி, வெளியே வா. வாலி, மரியாதையா வெளியே வா. வாயா சுக்ரீவா, நீ எனக்கு சவால் விடுறியா? ஆனா விஷயமா நீ என் கூட மோத பார்க்காத. மறுபடியும் அவமானப்பட போறியா? இன்னைக்கு உன்னால தப்பிக்க முடியாது. வாலி இறந்து விட்டான். கிஷ்கிந்தா வாழ வேண்டும். வாலி இறந்து விட்டான். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். என்ன? வாலி இறந்துட்டான். லக்ஷ்மணா, முக்குலும் குஷாலும் நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்காங்க. சேனைகள்லாம் வராங்களாம். இதுல புதுசா என்ன இருக்கு? நேத்து இதுதான் சொன்னாங்க, இன்னைக்கும் அதான் வந்திருக்கு. 6 நாளா இதே செய்தி தான் வருது. சுக்ரீவன் வாக்களிச்சிருக்காரு, கண்டிப்பா வருவாங்க. இல்லையா குஷால்? வருவாங்க வருவாங்க. பெரிய சேனையவே கூட்டிட்டு வர போறாங்க. சரி, எப்போ வருவாங்க? நமக்கு அவசியம் இல்லாத போதுதான் வருவாங்களா? அதுவும் அனுமான் எங்க? கொஞ்சம் பொறுமையா இரு லக்ஷ்மணா. கோபத்தால எதையும் சாதிக்க முடியாது. சுக்ரீவரும் அனுமானும் வருவாங்க. வந்து விட்டா என்ன சாதிக்க போறாங்க? எதிரில இவ்வளவு பெரிய கடல் தெரியுதுல்ல. நம்பிக்கையோட இரு லக்ஷ்மணா. மனசுக்குள்ள நம்பிக்கை இருக்கணும். எந்த நம்பிக்கையை வச்சு நீங்க சொல்றீங்க சீதா அண்ணி நம்ம கூட வந்துருவாங்கன்னு? லக்ஷ்மணா, நீ மரியாதைக்கான எல்லையை மீறி பேசிக்கிட்டு இருக்க.
உன் மேல வச்ச நம்பிக்கையால தான் சீதா தொலைஞ்சு போனான்னு என்னைக்காவது சொல்லிருக்கனா? நான் நினைச்சிருந்தா உன்னையும் குறை சொல்லிருக்க முடியும்ல. இதுக்கு மேல உன் மேல நம்பிக்கை வைக்காம என்னால இருக்க முடியும்? கோபத்தால எந்த ஒரு காரியமும் நடக்காது லக்ஷ்மணா. நம்பிக்கை இருந்தா உலகத்துல எதை வேணும்னாலும் ஜெயிக்க முடியும். நம்பிக்கை தான் நம்முடைய பலம். வெற்றியை நோக்கி துணிந்து செல்வோம் பாபா, நீதியை எல்லாம் நிலைநாட்ட பாபா, உடலும் உயிரும் ராமனுக்காக பாபா, நீதியை நாமும் நிலைநாட்ட பாபா. ராம் ராம் ஜெய் ஸ்ரீராம். ஒரு கோரிக்கை வைத்தேன், அங்கே வருண பகவான் மாட்டிக்கொண்டார். என்ன செய்வது? நாமும் இன்று பாடம் கட்ட வேண்டும் என்றால் என்ன செய்வது? நாமும் தான் அம்பை எய்தால் எல்லாம் இன்று மாறியதே. வருண பகவான் நன்றி கூறிட இதோ வருகிறார். ராமனின் முன்னே எல்லாம் இங்கே முடிந்தது. இதோ ஜெய் ஸ்ரீராம். வெற்றி மாலை சூடிட பாபா, ராவணனை வென்ற வீரா. தாய் சீதையின் தூக்கம் கண்ட பின்னே எரித்து போனேன் லங்கையை நாடும் ரகுபதி. விபீஷணா, ராமனுக்காக நீ இவ்வளவு தூரம் பரிதாபப்படுறன்னா அவன் கூட போய் சேர்ந்துக்கோ. துணிந்து செல்வோம் பாபா, நீதியை எல்லாம் நிலைநாட்ட பாபா, உடலும் உயிரும் ராமனுக்காக பாபா, நீதியை நாமும் நிலைநாட்ட பாபா. இலங்கைக்கு பெருமையாக இருந்தவன் சூர்பனகை, இலங்கைக்கு பெருமையாக இருந்தவன் விபீஷணன். இலங்கையோட வீரர்களா இருந்தவங்க இறந்து போன 14,000 அரக்கர்கள். அதோட இன்னைக்கு என்கிட்ட எதுவுமே இல்ல. இதையெல்லாம் ஒழிச்சு கட்ட அவங்க இருக்காங்க. நம்ம வாசப்படியில காத்திருக்காங்க. நாம கதவோட தாழ்பால திறந்த உடனேயே அவங்க எல்லாரும் உள்ள வந்து நம்ம மார்புகளை குத்தி கிழிச்சிடுவாங்க. மீத இருக்கிறவங்களை கைது பண்ணுவாங்க. அப்புறம் கரடிகளுக்கும் குரங்குகளுக்கும் நாம அடிமையா வாழ வேண்டி இருக்கும். முடியாது, இது நடக்காது. அவர்கள் தலையை அறுத்து எடுப்போம். வெற்றியை உங்கள் காலடியில் போடுவோம். இதுதான் ஆரம்பம். முதல்ல எங்க தாக்குதல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியை பாரு. அவன்தான் இந்திரஜித், ராவணனோட மகன். லக்ஷ்மணா,
மரணம் உன்னை அழைக்கிறது. இந்திரஜித், மரணத்தை கொஞ்ச நேரம் தள்ளி வர சொல்லு. அவனை விட்டு வைக்காத, அவனை தாக்கு. இதுதான் சரியான வாய்ப்பு இந்திரஜித். லக்ஷ்மணா, இந்திரஜித் என்ன யோசிக்கிற? அவனையும் விட்டு வைக்காத. முடிந்தது ராமலீலை. நம்மள ஏமாத்திட்டாங்க. நம்ம முதுகுல அவங்க குத்திட்டாங்க. கவலைப்படாதீங்க ஜாம்பவான் அவர்களே. அனுமான் தான் அங்க போயிருக்கானே. லக்ஷ்மணனுக்கு சஞ்சீவி மூலிகையை கொண்டு வர, ராமனுக்காக கருடா ரெண்டையுமே அவன் கொண்டு வந்துருவான். ஏய், கொஞ்சம் அமைதியாயிரு. கொண்டு வர ஹனுமரண்ணா, ஹனுமான், ஒரே ஒரு செடியத்தான் கொண்டு வர சொன்ன, நீ என்னடா மலையவே கொண்டு வந்துட்டியே. எல்லாமே சஞ்சீவனி செடி மாதிரி தெரிஞ்சது, அதனாலதான். அப்படியா? அது இருக்கட்டும், கருடன் எங்க இருக்கான் சொல்லு. இலங்கை மன்னா, சொல்லு, என்ன விஷயம்? அவங்க 2 பேரும் உயிர் பிழைச்சிட்டாங்க. எந்த வானரம் வந்து நெருப்ப வச்சானோ அவன் தான் இப்ப அவங்கள காப்பாத்திருக்கான். என்ன சொன்ன? உனக்கு இவங்க யாருக்கும் சாப்பிட எதுவும் கொடுக்காதீங்க. எல்லாரும் போங்க. ஐயோ, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. கோழைகளே, எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. என் காதுல யாரோட குரலும் கேட்க கூடாது. வாய மூடுங்க. இலங்கை மாமன்னா, கும்பகர்ணன் எழுந்து விட்டான். நம்ம ஆளுங்களை அவன் கொன்னுடுவான். ஹனுமான்,
அவனுடைய கவனத்தை வேற பக்கமா திசை திருப்பணும். கும்பகர்ணா, இது உனக்கான போர் இல்ல. இங்க இருந்து திரும்பி போயிடு கும்பகர்ணா. லக்ஷ்மண் தான் அண்ணனுக்காக போரிடும் போது நான் ஏன் அண்ணனுக்காக போரிடக்கூடாது? இந்த முறை உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. உன்னோட கவலை இருக்கட்டும் இந்திரஜித். விஷ்ணு அவதாரமான உன்னை துடி துடிக்க வச்சு நான் சாகடிக்க போறேன். இதுக்கப்புறம் அவதாரம் எடுக்க நீ நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்.
ராவணனோட தொப்புளை தாக்குங்க, அங்கதான் அவனோட உயிர் இருக்கு. நம்பிக்கைதான் ஒருத்தருக்கு வெற்றியை தேடித்தரும் லக்ஷ்மணன். இந்த ரேகையை தாண்டி வெளியே வராதீங்க, நான் வந்துடுறேன். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ வந்த காரணத்தை சொல்லு, அப்புறமா நான் சொல்றேன். அந்த கிழவன் பிரம்மன் இப்படி ஒரு வரத்தையா எனக்கு கொடுத்திருக்கான்? உங்களை பார்த்த உடனே பாட்டு வருது. ஐயோ அம்மா அம்மம்மா. நேரம் முடிஞ்சு போச்சு. அவதார புருஷனை வதம் செய். தன்னுடைய மரணத்தை பார்க்கணும்னு நினைக்கிற, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ அதை பார்க்க போற. உன் அழிவு ஆரம்பிச்சிடுச்சு. ராமனுக்கு எதுக்காக இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கிற? ராமன் அழகாகத்தான் இருக்கிறான். அவகிட்ட இருக்கக்கூடிய வரத்தினால எல்லாரையுமே அவளால ஆட்டி படைக்க முடியும். எனக்காக அழகான உடைகளையும் நகைகளையும் எடுத்து வை. இன்று ராமனுக்கு பட்டாபிஷேகம். நாம எப்போ பேசினாலும் திறந்த மனசோட தான் பேசணும். என்னோட சேனையே உங்களுக்காக தான் ராமா. சீதாமா, சீதாமா.